வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் பன்னீர் டிக்கா மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் டிக்கா செய்ய தேவையான பொருட்கள் 2 டீஸ்பூன் கெட்டி தயிர், 1 முழு குடமிளகா, 1 கப்பு பன்னீர், 1 தக்காளி, 1 வெங்காயம், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதோட கரம் மசாலா சேர்த்துக்கலாம், ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம், காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம், கடலை மாவு சேர்த்துக்கலாம், அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், 3 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இது கூடவே 1 கப் அளவு பன்னீர் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச குடமிளகாய் சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம், தக்காளியும் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் சேர்த்ததும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஊற வச்ச பன்னீர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு 5 நிமிஷம் பேன்லேயே ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம், தக்காளி, குடமிளகா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை அப்படியே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: 1 வெங்காயம், 1 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் ஓமம், அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி. ஸ்டவ் பற்ற வச்சு பேனில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம், பொரியட்டும். சீரகம் பொரிஞ்சதும் அரைச்சி வச்ச வெங்காய விழுது சேர்த்துக்கலாம். வெங்காய விழுது வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரைச்சி வச்ச தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டு ரெண்டும் நல்லா வதங்கணும். இது கூடவே ஓமம் சேர்த்துக்கலாம், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம், வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி விழுது நல்லா வதங்கிடுச்சு. 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். கிரேவி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது பன்னீர் டிக்காவை சேர்த்துப்போம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், மசாலாலாம் ஃப்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுக்கு மேலேயே கொத்தமல்லி தூவிப்போம். இந்த பன்னீர் டிக்காவை சப்பாத்தி, பூரி, ஃபுல்கா, தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் செய்கிற இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, பன்னீர் டிக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த பன்னீர் டிக்காவை வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி.